ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, சாய் உன்னிடம் வேண்டி கேட்கின்றேன். நான் சொல்வதை 2 நிமிடமாவது கேள் தங்கமே. வாழ்க்கை முழுவதும் நீ மகிழ்ந்து கொண்டே இருப்பாய். ஏன் புலம்புகின்றாய்? நீ மனது அறிந்து யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை. யார் சொத்தையும் கொள்ளை அடிக்கவில்லை. நீ செய்த தர்மம் உன் தலைக்கு மேலே இருக்கு. அது உன்னை நிச்சயம் காப்பாற்றும். அப்போ உனக்கு கெடுதல் பண்றவங்களை என்ன செய்வது? கை கட்டிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் உனக்கு பண்ணின கெடுதலை விட காலம் அவர்களுக்கு கொடுக்கின்ற சன்மானம் மிக பெரியது. நீ அமைதியோடு என் நாமம் கூறிக்கொண்டு உன் கடமைகளை செய். உனக்கு கெடுதல் பண்ணவங்க எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் என்று உன் கண்முன் நான் காட்டுகின்றேன். எப்பொழுதும் உனக்கு ஊக்குவிக்கின்ற உன் பாசமுள்ள குடும்பத்தோடு மட்டுமே நீ இருக்க வேண்டும். குடும்பம் என்பது உன்னை உயிர் வாழ வைத்து கொண்டு இருக்கும் மிக பெரிய கோவில் ஆகும். நீ வாழ்வதற்கு அர்த்தமே உன்னுடைய குடும்பம்தான். உன் குடும்பத்தில் உள்ளவர்களோடு உண்மையான நேசமும் ஆதரவுமாக நீ இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்வு மிகவும் சிறப்பாக அமையும். குடும்பத்தோடு உள்ளவர்களிடம் பாசத்தோடும் நல்ல முறையில் நீ வாழ்க்கை நடத்தினால் இறைவன் வாழும் ஆலயமாக உன்னுடைய மனம் இருக்கும். அப்பொழுது அந்த இடத்தில் நான் இருப்பேன். உனக்கு என்ன தேவையோ அது அத்தனையும் நான் பூர்த்தி செய்வேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக நான் நிற்பேன். ஆகையால் நீ உன் குடும்பத்தை நேசி. எதையும் யோசித்து பேசு. யோசித்ததை எல்லாம் பேசாதே. எதையும் யோசித்து சொல்லு. யோசிக்காமல் எதையும் சொல்லாதே. உனக்கு சரியென பட்டது மற்றவருக்கு சரியென படாமல் இருக்கலாம். உன்னை வைத்து மற்றவர்கள் எடை போடாதே. உனக்கு தெரிந்ததை எல்லாம் மற்றவர்களுக்கு தெரியும் என்று எண்ணாதே. நீ சொன்ன வார்த்தை சரியானதாக இருந்தால் அது உன்னை உயர்த்தும். தவறானதாக இருக்கும் பட்சத்தில் அது உன்னை பள்ளத்தில் தள்ளிவிடும். ஆகவே தான் உன் அப்பா இருக்கின்றேன். ஒவ்வொருடமும் பார்த்து பேசு. இனி உன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்வாய். ஓம் சாய்ராம்.